தண்ணீர் கூடம் கொண்டு தனியாக போனேன். தனியாக நான் போக துணை ஒன்று கண்டேன். தண்ணிலாரிய காணோம், வீட்டில் தண்ணியும் காணோம். தண்ணீர் கூடம் கொண்டு தனியாக போனேன். குளிப்பதற்கு கூட தண்ணீரே இல்லை. எப்பா சுத்தி சுத்தி பார்த்தாச்சு, அக்கம் பக்கத்துல யாரையும் காணு. இன்னைக்கு தண்ணி லாரி வந்தோடனே நாம தான் முதல்ல தண்ணி பிடிக்கிறோம். இந்த வீட்டுக்கு தண்ணி வராது பெரிய தொல்லையா இருக்கு. என்னைக்குதான் இந்த தண்ணி பைப்பு வேலை முடிய போதோ தெரியல. சரி, தண்ணி லாரி எப்படினாலும் இந்த பக்கம் தானே வரும். கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துருப்போம். அக்கம் பக்கம் யாரும் இல்லாமல் தண்ணி லாரி வேண்டும். நான் மட்டும் ஒண்டியாக தண்ணி பிடிக்க வேண்டும். என் ஆசையெல்லாம் தண்ணி பிடிப்பதிலே, என் வீடு வரை குடத்தை சுமப்பதிலே. வேறென்ன வேண்டும் வீட்டினிலே, ஒரு டம்ளர் கூட தண்ணி இல்லை. அக்கம் பக்கம் யாரும் இல்லாமல் தண்ணி லாரி வேண்டும். அப்பாடா, ஒருத்தியாவது காணோம். இன்னைக்கு தண்ணி லாரி முதல்ல வந்துருச்சுன்னா நாம தண்ணி பிடிச்சிடணும்ப்பா. ஆளா வந்தாச்சு. என்ன மரத்தடியில ஏதோ ஓணம் செத்து கிடக்க மாதிரி இருக்கு. வாங்கக்கா, அன்னைக்கிளியக்கா, என்ன மரத்தடியில என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்தீங்க? அப்போ மரத்தடியில படுத்து கிடந்து இவதானா? நான் கூட ஏதோ ஓணம்ல செத்து கிடக்குன்னு நினைச்சேன். என்னக்கா பேச்சையும் காணும் மூச்சையும் காணும்? வேற ஒண்ணு இல்லட்டி, நீ மரத்தடியில அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எழுப்ப வேணாம்னு நினைச்சேன். எழுப்பலன்னா தண்ணி லாரி வரவும் நீங்க முதல்ல தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கீங்க, அதானக்கா? ஐயா அப்படிலாம் இல்லட்டி, நீ தானே முதல்ல வந்திருக்க. நான் தான் முதல்ல வந்தேன். இன்னைக்கு தண்ணி பிடிச்சிடலாம் நினைச்சேன். சே, இந்த பைப்பு எப்பதாங்க வேலை சரி பண்ணுவாங்க? இப்படியே எத்தனை நாள் லாரியை நம்பியே நம்ம வாழ முடியும்? ஆமாட்டி, வீட்டுக்கு மொத்தமே தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ தாமிரபரணி தண்ணி வர பாதையில இந்த வண்டிக்கார விட்டு ஏத்திட்டேன்னா பைப்பு உடஞ்சு போச்சாண்டி. அதான் வீட்டுக்குள்ள தண்ணி வரல. எப்படியும் இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்கடி. அது வரைக்கும் இந்த கஷ்டம் நமக்கு இருக்கதான் செய்யும் போல. எல்லாம் இந்த மனுஷனால வந்தது. முதல்ல இந்த ஊர்ல இந்த பிரச்சனையே கிடையாது. புதுசா மாத்தி வரதா இதெல்லாம் விசாரிச்சுட்டு வர வேண்டாமா? மனுஷன் என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. அவருக்கு என்ன ஆனா ஊனா பேங்க் பக்கம் போயிடுறாரு. நான்ல படாத பாடுபட வேண்டியது இருக்கு. என்னக்கா பின்னாடி பேங்க் மேனேஜர், அதான் நம்ம பேங்க் மேனேஜர் பிச்சமுத்து வீட்டுக்காரம்மா புலம்புன்னு புலம்புறாளே. யாரடி சொல்ற? வனஜாவையா? ஆமா ஆமா, அந்த வனரோசாவத்தான். என்னாச்சு வனஜா? பின்ன என்ன அன்னைக்கிலியக்கா, நாங்க இதுக்கு முன்னாடி குடியிருந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை வந்ததே கிடையாது. இங்க என்னடான்னா தண்ணிக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு தூரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. ரொம்ப மோசமா இருக்குக்கா, அதைத்தான் சொன்னேன். ஐயோ வனஜா, அப்படிலாம் இல்லை. இங்கேயும் இது வரைக்கும் தண்ணி பிரச்சனை எதுவுமே வந்தது கிடையாது. ஏதோ தண்ணி வர்ற பாதையில பைப் உடஞ்சிருச்சான். ஏதாவது ஒரு சில நாள் இந்த மாதிரி ஆறுது உண்டு. அப்போ நமக்கு தண்ணி லாரியில கொண்டாந்து தண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என்னமோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் 2-3 நாளா வரல. இன்னும் வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு வேற சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க? 10 நாள் ஆகுமா? அச்சச்ச, அப்ப 10 நாள் வரைக்கும் நமக்கு இந்த நிலைமை தானா? இப்படி தண்ணி லாரியை நம்பிக்கிட்டே இருந்தா வீட்டுல எந்த வேலையும் ஓட மாட்டேங்குதேக்கா. சரியா சொன்ன 4 முடி வனரோஜா. அவளை பார்த்து 4 முடின்னு சொல்லாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்னமோ நீங்க வனஜான்னு சொல்றதை விட நான் 4 முடின்னு சொல்றது நல்லா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கேன். வனரோசான்னு பேர் வச்சிருக்கவள நீங்க வனஜாவனான்னு சொல்லலாம். ஆனா 4 முடி முன்னாடி தொங்குதுல, அதான் 4 முடின்னு சொல்றேன். அது கிடக்கட்டும், இது என்னது வனரோசா? குடத்துக்கு பதிலா பானையே பிளாஸ்டிக்ல செஞ்சு கொண்டு வந்திருக்க. இதுவா? இது நாங்க முதல்ல குடியிருந்த ஒரு ஊர்ல எனக்கு ஒருத்தங்க ஆசையா இதை கொடுத்தாங்க. அவங்க பிளாஸ்டிக் கடை தான் வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்ல பானை செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. அழகா இருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு சும்மாவே கொடுத்துட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா நான் இதை வச்சுக்கிட்டேன். அடடே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் இது வரைக்கும் பிளாஸ்டிக்ல பானை சைஸ்ல பார்த்ததே இல்லை தெரியுமா? எங்க நம்ம ஊருக்கு கொடை விற்க வரவன் குடத்தையே ஒழுங்கா கொண்டு வந்திருக்க மாட்டான். நெலிஞ்சியும் பிழிஞ்சியுமா கொண்டு வரான். இதுல உனக்கு பானை மாதிரி குடம் வந்தாம்னா அது வந்து பார்க்கும்போது நொறுங்கி போய்தான் இருக்கும். சரியா சொன்னீங்கக்கா. நாம இன்னொரு நாள் பெரிய ஷாப்பிங் மால்ல போய் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பானை வாங்கிட்டு வருவோம். சரியா? கிழிஞ்சிட்டு போ. பெரிய ஷாப்பிங் மால் வாங்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பானை வாங்குறதுக்கு சும்மாவே இருக்கலாண்டி. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா? எங்க ஊர் பக்கம்லாம் நிறைய வீட்டுல இத மாதிரி இருக்கும். உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? நாங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுடி. ஏதோ லாரி போற மாதிரி சத்தம் கேக்குதுடி. ஏக்கா, தண்ணி லாரி தான்க்கா. நம்ம ஊரை நிக்காம பக்கத்து ஊரை பார்த்து விறுவிறுன்னு கொண்டு போறாங்கக்கா.
படுபாவி இவன் நல்லா இருப்பானா? தண்ணிக்காக நாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல நிக்காம பக்கத்து ஊருக்கு போறோம். போச்சு, பக்கத்து ஊர்ல தண்ணி இறக்கிட்டு வர்றதுக்குள்ள ஃபுல்லா காலி ஆயிரும். இன்னைக்கு நம்ம ஊருக்கு தண்ணி இல்ல நினைக்கேன். நேத்து இப்படிதானே நம்ம ஊர்ல லாரியை நிறுத்தினால நமக்கு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. பக்கத்து ஊருக்காரங்க தண்ணி போகலன்னு கம்ப்ளைண்டா. அவங்க பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா லாரி அங்க போகுது. அன்னைக்கிலேக்கா அவங்க மட்டும் தான் பிரசிடென்ட் பேசுவாங்களா? நாம பேச மாட்டோமா? வாங்க நாம போய் பேசலாம். குடத்தை வச்சு மறியல் பண்ணாதான் ஒழுங்கா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். மறியல் பண்ணிக்கலாம், ஆனா வீட்டுல குளிக்கணுமே. குளிக்காம மறியல் பண்ணா நாத்தம் தாங்க முடியாது. அதுவும் சரிதான் டி. எனக்கு என்னப்போ இன்னைக்கு நமக்கு தண்ணி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னடி தண்ணி லாரி நிக்காம போய்கிட்டே இருக்கா, நீங்களும் கண்டுக்காம இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்கக்கா? நேத்தே நமக்கு தண்ணி இருந்துச்சு, அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அதான் பக்கத்து ஊருக்காரன் போயிட்டான். என்ன பண்றது? மிச்ச மீதி வந்தாதான் ஆச்சு. இப்ப என்னதான் பண்றது? என்னத்த பண்றது? எங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தண்ணி பஞ்சம் வந்ததே இல்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குல்ல? ஆமா ஆமா, புதுசு புதுசா எல்லாம் வருது. யார் வந்த நேரமோ ஊருக்கு, எவர் வந்த நேரமோ. இவங்க என்ன சாட மாடையா நான் வந்த நேரம் தான் தண்ணி இல்லாம போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்ன குத்தி குத்தி பேசுறதே இவங்களுக்கு சோழியா போச்சு. நான் என்னதான் பண்ண போறேனே தெரியலையே. என்ன அன்னைக்கிளி, நான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாயை மூடிட்டு சும்மாவே இருக்கியே. என்ன நான் சொல்றது சரிதானே அன்னைக்கிளி? என்னத்தக்கா சரின்னு சொல்றீங்க? உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசுறீங்க, அதுக்காக நான் அதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? ஏன் அன்னைக்கிலேக்கா சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அவங்க நேரடியா தானே நம்ம வனரோஜாவை திட்டுறாங்க, அது உங்களுக்கு புரியுது இல்ல? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் யாரையும் நேரடியாவும் சொல்லல, மறைமுகமா சொல்லல. என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, உங்க மனசுல என்னமோ ஏதோன்னு இப்படிதான் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கு. பாவம் அந்த பொண்ணு கவலைப்படுதா பாத்தீங்களா? எதுக்கு அவளை குத்தி குத்தி பேசுறீங்க? அவ என்ன உங்க மதனியா நாத்தனாரா? நீங்க இந்த ஊர்ல குடி இருக்கிற மாதிரி தானே அவளும் இருக்கிறா. எதுக்கு இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? அவ உங்களை ஏதாச்சும் எதிர்த்து பேசுறாளா? ஓஹோ, புதுசா வந்த பணக்காரங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் அதிகமா இருக்கு. எங்களை மாதிரி பட்டவங்களுக்குலாம் ஆள் இருக்குமா என்ன சப்போர்ட்டுக்கு? என்னக்கா நீங்களே பெரியவங்க, இப்படி சலிச்சுக்கிட்டு பேசினா எப்படி? உங்களை யாராச்சும் எதிர்த்து பேசினாங்களாக்கா? ஒண்ணுமே சொல்லலக்கா. அவ கூட அமைதியா தான் இருக்கா, நான் எதுவும் பேசலையே. ஆமா ஆமா, சின்ன பொண்ணு ஏதோ கற்பனை பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது நீ அமைதியா தான் இருக்க. எனக்கு சப்போர்ட்டா எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலையே. அது எப்படி சொல்லுவாங்க? நியாயமா இருந்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க பண்றது அநியாயமல்ல இருக்கு, பின்ன எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க? அதே மாதிரி நீங்க முதல்ல பண்ண அநியாயத்துக்கு அவங்க வாய மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கிலேயே இந்த விஷயத்துல பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது நீங்க பேசுறது மொத்தமே பிடிக்கல. ஆமா ஆமா, நாம எவ்வளவு நட்போடையும் அன்போடையும் இருந்துட்டு இருந்தோம். புதுசா யாரோ வந்ததுனால நமக்கு சண்டை வந்தது மட்டும் இல்லாம இப்ப தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கக்கா, அந்த பொண்ணு பாவம், இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. வனரோஜா அவங்க வேற ஏதோ சொல்றாங்க, நீ எதுக்கு உம்முன்னு இருக்க? ஓஹோ, நீங்க சொல்றத பார்த்தா அவங்க பேசுறது சரின்னு தோணுது. இங்க பாருடி, எடுத்தவங்க அவுத்தோன்னு எதையும் பேசக்கூடாது. அவங்க பெரியவங்க, முன்ன பின்ன பேசுவாங்க. நாம சின்னவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். இங்க பாரு வனரோஜா, இவங்க இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்றேன்னு அவங்க பண்ற தப்புக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க. வாடி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. என்ன பிரச்சனைனாலும் நான் உங்களோட துணையா இருக்கேன். ஒன்றும் தேவையில்லை சின்ன பொண்ணு, நீங்கெல்லாம் முதல்ல ஒன்னா இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எதுவும் சண்டை வேண்டாம். அன்னைக்கிலேயேக்கா நீங்க கூட அமைதியா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் போயிட்டு வரேன். ஓஹோ, சரின்னு சொல்ல வரலன்னா அப்ப நான் அவ செய்யறது தவறுன்னு சொல்றேன், அப்படித்தானே? நான் பேசுனது சரிதான். இதுவரைக்கும் தண்ணி பிரச்சனை வராம இருந்துச்சு, இப்ப புதுசா வந்ததுனாலதான் தண்ணி பிரச்சனை வருது. யார் இதை பத்தி கவலைப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. தண்ணி லாரி வந்தோடனே நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். இது வேறையா? உங்க அப்பா வீட்டு தண்ணி லாரியா கவர்மெண்ட் தண்ணி லாரி? யார் வரிசையில முதல்ல நிக்கிறாங்களோ அவங்க தான் பிடிக்க முடியும். எனக்கு தண்ணியே வேணாம், நான் வீட்டுக்கே போக போறேன். இப்படி பட்டும் படாம பேசினா எப்படி வனரோஜா? இதுக்கு வேற வழி இருக்கு, நான் சொல்றேன். புதுசா வந்தவ நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டாளே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.